ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து 11th சிறப்பு தமிழில் இயல் 4 போட்டிருப்பேன். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான உள்ள கண்டென்ட் மட்டும் பார்த்தா போதும். வலுநிலை வளாநிலை ஆல்ரெடி அது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இதை கொஞ்சம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட கொஷின்ஸாக கேட்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு வலுநிலை அப்படின்னா அவன் வந்தது. இந்த இடத்துல என்ன வலுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஃபஸ்ட்டு வலுநிலை அப்படின்னா ஒரு தொடரில் திணை, பால், எண், இடம், காலம் ஏதாவது ஒன்று மாறுபட்டு முன்னின்ற சொல்லுக்கு ஏற்றவாறு அமையாமல் இலக்கண குற்றம் தோன்ற வருவது தான் வலுநிலை. ஓகேவா, புரியுதா? தவறாக வந்திருக்கும் ஏதோ ஒன்று, திணையோ பாலோ எண்ணோ இடமோ காலமோ. எக்ஸாம்பிள் போவோமா? அவன் வந்தது, அவன் வந்தான் எழுதியிருக்கணும். அப்போ அந்த இடத்துல திணை வலு, உயர்திணை அக்ரேனியாக சொல்லியிருக்காங்க வந்ததுன்ட்டு. அடுத்து கண்மணி வந்தான், இந்த இடத்துல பால் வலு, ஏன் வந்தான் கொடுத்துருக்கணும், வந்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பறவைகள் பறந்தது அப்படின்னா எண் வலு, எண்ணிக்கை தானே. அப்போ வந்து பறந்தது இருக்கக்கூடாது, பறந்தன இருந்திருக்கணும். அதுக்கு பேர் வலா. ஓகேவா? கரெக்டாக எழுதுனா வலா, தப்பாக எழுதுனா வலு. இலக்கண முறைப்படி எழுதுனா வலா, இலக்கண முறை இல்லாமல் எழுதுறது வலு. நான் உண்டாய், இது வந்து இடவலு. ஆனால் நான் உண்டேன்னு சொல்லியிருக்கணும். நாளை வருகிறேன்னு சொல்லுவோமா? சாரி, நாளை வருவேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது காலவலு. அடுத்து இந்த சேவல் எத்தனை முட்டை போடும், வினாவலு. ஓகேவா? அதுக்கு எப்படி கேட்போம்? இந்த கோழி எத்தனை முட்டை போடும். சேவல்ங்கிறது தப்பு தானே, கோழி. நெக்ஸ்ட்டு உன் பெயர் என்ன என கேட்டால் உடல் நலம் இல்லை என விடையளிப்பது. இது விடைவலு. இது விடைவலு, அதாவது தவறாக இருக்குது. உன் பேர் என்னன்னு கேட்டால் என் பெயர் மாசிலாமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயில் கூவும், இது வந்து மரபு பிழை. மயில் என்ன சொல்லும்? அகவும். சாரி, சொல்லாது. மயில் வந்து அகவும். ஓகேவா? குயில் கூவும், மயில் அகவும், ஆந்தை அலரும், கூகை குளரும். இதெல்லாமே வந்து நம்ம சின்ன ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். எயித்து புக்லேயோ என்னமோ இருக்குது. அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் தான். அது வர்றப்போ நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ புரிஞ்சிருச்சா? வலு வலா ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? வலு அப்படின்னா ஏதாவது ஒன்று தப்பு இருக்கும். திணையிலையோ எண்ணெய், பால், இடம், காலம், வினா, மரபு வலு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தப்பு இருக்கும். அதை கரெக்டாக எழுதுறதுக்கு பேர் வளாநிலை என்று பெயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வலு அமைதி, வலு அமைதியோட வகை கொடுத்துருக்காங்க. மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். வலுனா என்ன இப்போ தான் பார்த்தோம். வலுனா வந்து தவறாக இருக்கும், வலானா கரெக்டாக இருக்கும். சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சாரி, வலு அமைதி. நம்ம பார்த்தது வலு வளாநிலை பார்த்தோம். இது வலு அமைதி. ஓகேவா? அதாவது வலு அமைதி அப்படின்னா இலக்கண குற்றமுடையதாக இருந்தாலும் கூட சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ள பெற்றமையால் அதற்கு பேர் வலு அமைதி. பேர்லேயே இருக்கு பாருங்க, அமைதியை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வலு அமைதி. இப்போது எக்ஸாம்பிள், மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இதில் என்ன தவறாக இருக்குது அப்படின்னா திணை வலு அமைதி. ஓகேவா? அடுத்து நரியார் வந்தார், கிளியார் பேசினார். கிளி எல்லாம் அதாவது அக்ரினையே உயர்தினையே ஆக்கி வச்சுருக்காங்க. அப்போ திணை வலு அமைதி. ஆனாலும் கரெக்டு, ஏற்றுக்கிறோம்ல. சிறுமியாக இருந்தபோது நான் மணல் வீடு கட்டுவது இந்த கடற்கரை தான். கால வலு அமைதி. இறந்த காலத்தை எதிர்காலமாக சொல்கிறாங்க. அடுத்து வேல்வெளி நினைத்தால் ஓட்ட போட்டியில் முதற் பரிசு தான். இட வலு அமைதி. வேல்வெளி அப்படிங்கிற பெண் வந்து நான் நினைத்தால் என தன்மையில் கூறாமல் படற்கையில் கூறியிருக்காங்க. ஓகேவா? இவ்வழி அவ்வூருக்கு போகும். மரபு வலு அமைதி. அதாவது இயங்காத பொருளை இயங்குவதா, இந்த வழிங்கிறது அது இயங்குமா, இல்லை இயங்காத பொருளை இயங்குவதா கூறுதல். வழி அப்படின்னா நடந்து செல்லக்கூடிய பாதையை மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம சான்றோர்களால் கரெக்டுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு பேர் வலு அமைதி. இப்போ வலுனா என்ன? வலுநிலை, வளாநிலை, வலு அமைதி. வலு அப்படின்னா இலக்கண முறைப்படி தப்பாக இருக்கும், அது கரெக்டாக வந்தால் வலா. வலு அமைதி அப்படின்னா சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இலக்கண முறைப்படி தப்பாக இருந்தாலும் சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட்டு
இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது மட்டும் பார்த்தா போதும். இது பார்த்துக்கோங்க. செய்தி தொடர். என் தந்தை தமிழாசிரியராக பணிபுரிந்தார். ஜஸ்ட் செய்தி தானே, ஸோ செய்தி தொடர். வினா தொடர் பாருங்கள். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்னும் பாடலை பாடிய கவிஞர் யார்? கேள்வி. ஸோ வினா தொடர். அடுத்து மழை வருவதற்கு முன் வீட்டுக்கு செல்க, கட்டளை. ஓகேவா? இளமையில் கல் அப்படின்னா என்ன? கட்டளை தானே. அது வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயும் என்னமோ இருக்கும். அடுத்து நீடூழி வாழ்வாயாக, வாழ்த்துறாங்க. வாய்மையும் நேர்மையும் பின்பற்றாதவர்கள் ஒழிக அப்படின்னா வையிறாங்க, வைதல். வயிறார உணவிடுக, வேண்டுதல். ஓகேவா? அடுத்து உணர்ச்சி தொடர். எவ்வளவு பெரிய யானை, வியப்பாக பார்ப்போம்ல. அந்தோ தாவரங்கள் நீரின்றி வாடுகின்றனவே, துன்ப நிலை. துன்பம் அல்லது அவலம் சொல்லலாம். தலைவா, வருக வருக, உன் வரவு நல் வரவாகுக, மகிழ்ச்சி. இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. பூங்குழலி வந்து யாழ் மீட்டினாள் அப்படின்னா செய்வினை தொடர். பூங்குழலி யாழ் மீட்டப்பட்டது அப்படின்னா செயப்பாட்டு வினை தொடர். தன்வினை பிறவினை பாருங்க. நான் தமிழழகன் கல்வி கற்றான், அவன் கற்றுக்கிட்டான், தன்வினை. கற்பித்தான் அப்படின்னா பிறவினை. அடுத்து உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை. கலைச்செல்வி நேற்று வந்தாள், உடன்பாட்டு வினை. கலைச்செல்வி நேற்று வந்திலல், எதிர்மறை வினை. அடுத்து நேர்கூற்று அயர்கூற்று பார்க்கலாமா? இளமுருகன் நேற்று வரவில்லை, இறந்த காலம். விண்ணரசி இன்று அப்படின்னா நிகழ்காலம். நாளை வரமாட்டான், எதிர்காலம். அது மாதிரி பார்த்துக்கோங்க. நான் அல்லேன், நீ அல்லை, நாங்கள் அல்லேன் என்பன இலக்கண வழக்கு சொற்கள். அடுத்து நேர்கூற்று அயர்கூற்று. ஒருவர் பேசுவது அதாவது நேர்கூற்று எனவும் அவர் பேசியதனை பிறர் வாங்கி சொல்லக்கூடியது அயர்கூற்றுன்னு சொல்லுவாங்க. தேன்மொழி நூலை கொடு அப்படின்னு வளவன் கேட்டான் அப்படின்னா அது நேர்கூற்று. நூலை தனக்கு கொடுக்குமாறு தேன்மொழியை வளவன் கேட்டான் அப்படின்னா அது அயர்கூற்று. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு நான் பார்த்தனால சொல்கிறேன். கதிரவன் ஓவியம் வரைந்தான். செய்தி தொடர், உடன்பாட்டு தொடர் அப்படின்னு கூட சொல்லலாம். கதிரவன் ஓவியம் வரைந்திடல், எதிர்மறை தொடர். ஓகேவா? கதிரவன் ஓவியம் வரைந்தானா, கேள்வி, வினா தொடர். கதிரவா ஓவியம் வரை அப்படின்னு கட்டளை தொடர். என்னே உன் ஓவியத்தின் அழகு, உணர்ச்சி தொடர். இது பாருங்க. மணிப்பிரவாள நடை அப்படின்னா மணியும் பவளமும் கலந்தது போல் வட சொற்களையும் தமிழ் சொற்களையும் கலந்து எழுதக்கூடிய நடை தான் மணிப்பிரவாள நடை. இது இடைக்காலத்தில் இந்த நடை செல்வாக்கூட இருந்திருக்கு. நம்ம காலத்தில் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட ஸ்ரீபுராணம், சத்திய சிந்தாமணி, இந்த நூல்கள்லாம் இந்த நடையில தான் அமைஞ்சிருக்கு. அதாவது வட சொற்களும் தமிழ் சொற்களும் கலந்ததுக்கு பேர் தான் மணிப்பிரவாள நடை. புக் பேக் பாருங்க. சிலம்பரசன் அரசு பள்ளியில் படிக்கிறான், அவன் தம்பியும் அதே பள்ளியில் படிக்கிறான். இதுக்கு பாருங்க, இயற்பெயர் சிலம்பரசன், அவன் தம்பியும், அவன்னா சுட்டுப்பெயர். ஸோ இயற்பெயர் ப்ளஸ் சுட்டுப்பெயர். ஆப்ஷன் பி. செலியன் காலை எழுந்து நூல் படித்து உணவு உண்டு பள்ளிக்கு சென்றான் அப்படின்னா வினை எச்சங்கள். அடுத்து வண்ண சினை சொல்லை குறிக்காத தொடர். வண்ணம் பேர்ல இருக்க. செங்கால் அப்படின்னா அதாவது நிறத்தை சொல்லுது. கரிகால் அதுவும் வண்ணத்தை சொல்லுது. பைந்தட்டு தாமரை அதுவும் சொல்லுது. அப்போ அழகிய மரம் தான் இங்கே தவறானது. பாடும் குயில் இப்பெயரச்ச தொடரில் இடையில் வருவதற்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக. கரிய. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டென்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.